முதலீட்டாளர்கள் எல்லாருக்கும் வணக்கம். Groww மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ் ஃபண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா பங்குகளுமே இந்த இண்டெக்ஸுக்கு கீழே இன்க்ளூட் ஆகுது. நீங்க இந்தியாவுடைய வளர்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ணும், பட் வரப்போற வருடங்கள்ல எந்த பங்குகள் எந்த துறைகள் வந்து growth கொடுக்கும் தெரியல அப்படின்னா நீங்க இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதை கன்சிடர் பண்ணலாம். பட் முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி நீங்க உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்க. இந்த ஃபண்டை பத்தி டீடைல்டா தெரிஞ்சுக்கோங்க, உங்க ரிஸ்க் அப்பிடைட்டையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபண்டை பத்தின இன்னும் நிறைய டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க நீங்க growmf.in/tmi அப்படிங்கிற வெப்சைட்ல பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும். மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் are subject to market risk. Read all the scheme related documents carefully. வணக்கம் எல்லாருக்கும். என் பேரு சௌந்தர்யா லட்சுமி நாராயணன். உங்க எல்லாரையும் Groww தமிழ் யூடியூப் சேனலுக்கு நான் வரவேற்கிறேன். உங்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியும்ல, ஏதர் பிசினஸ் பண்ணோம் இல்லைன்னா ஃப்ரீலான்ஸ் பண்ணோம், அப்பதான் பணக்காரர் ஆக முடியும்னு எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. சேலரிட் எம்ப்ளாயா இருந்தா மாசம் மாசம் வர பே செக் வச்சுதான் வாழ்க்கையே போகும்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வந்து நம்ம அச்சீவ் பண்றதுக்கு ஜாபை விட்டுட்டு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறது அது தீர்வு கிடையாது. அதை வந்து நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம். இது வந்து கண்டிப்பாவே ட்ரூ கிடையவே கிடையாதுங்க. நீங்க உங்களுடைய ஜாபை குவிட் பண்ணி இல்ல லாட்ரி வந்து இல்ல வந்து ஒரு பேங்கை ராப் பண்ணணும் அப்படிதான் ரிச் ஆக முடியும் அப்படிங்கலாம் வந்து சும்மா சொல்றது. ஓகேங்களா? சிம்பிள் ஸ்டெப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் நான் சொல்ல போறேன் இந்த காணொலியில. இந்த காணொலியை நீங்க முழுசா பாருங்க. நீங்க சேலரிட் எம்ப்ளாயா இருந்தா எப்படி ரிச் ஆகுது அப்படிங்கறத பார்க்க போறோம். ராபர்ட் கியோசாகி அவருடைய பர்சனல் ஃபைனான்ஸ் புக்கான ரிச் டாட் புவர் டாட்ல ஆல்ரெடி சொல்லியிருக்காரு. நிறைய பேர் வந்து இந்த விஷயத்த கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நம்ம எவ்வளவு பணம் earn பண்றோம் அப்படிங்கிறது முக்கியமே கிடையாது. என்ன முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு பணத்தை நம்ம சேமிக்கிறோம் அப்படிங்கிறது தான். சில ஸ்மால் ஹேபிட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா வெல்த் வந்து நம்மளால ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கும் எப்படி பணக்காரர் ஆனோம் அப்படின்னு தெரியணுமா, அதுவும் சேலரிட் எம்ப்ளாயியா, அப்போ இந்த காணொலியை முழுசா பாருங்க. இந்த காணொலியில நம்ம ஃபினான்ஷியல் சக்சஸ்க்கான ஃபுல் பாத்தை நம்ம பார்க்க போறோங்க. நீங்க உங்க லைஃப் ஆஃப் சாய்ஸ், உங்களுடைய கம்ஃபர்ட், உங்க செக்யூரிட்டி எதுவுமே நீங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணாம எப்படி வந்து சேலரிட் எம்ப்ளாயியா பெருசாகிறதுன்னு பார்க்கலாம். இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் குவெஸ்சன் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். பணக்காரர் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. பணக்காரர் ஆகுறதுனா என்ன அப்படிங்கறத எக்ஸாக்டா நம்ம புரிஞ்சுக்கலாம். நிறைய பணம் என் பேங்க் அக்கௌண்ட்ல இருந்தா நான் பணக்காரர் அப்படின்னு சொல்வீங்க. இல்ல பெரிய வீடு வச்சிருந்தா நான் பணக்காரர், ஃபேன்சியா ஒரு கார் வச்சிருந்தா நான் பணக்காரர், இல்ல நான் வேர்ல்டு டூர் போக முடியும், எப்ப வேணா லக்ஸரியஸா ஒரு லைஃப் வாழ முடியும் அப்படின்னா நான் பணக்காரர் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. பர்ஹாப்ஸ் நிறைய பேர் வந்து என்ன சொல்வீங்கன்னா நான் முகேஷ் அம்பானி மாதிரி இருக்கணும், இல்ல ஈலான் மஸ்க் மாதிரி இருக்கணும், இல்ல பில் கேட்ஸ் மாதிரி இருக்கணும், இல்லைன்னா வாரன் பஃபெட் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவீங்க. நான் வந்து 10 பேர்கிட்ட போய் ரேண்டமா கேட்கலாம், உங்களுக்கு பணக்காரர் அப்படின்னா என்னன்னு நீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருடைய பதிலுமே டிஃபரெண்டா இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா. ஸோ ஆக்சுவலா வந்து இந்த 10 பேருக்கும் உண்மையாவே பணக்காரர் ஆகணும் அப்படிங்கிற அந்த கேள்வியை கேட்டோம் அப்படின்னா அதனுடைய மீனிங் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். பணக்காரரா இருக்கிறது வந்து ஒவ்வொரு பீப்புளுக்குமே டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரே சிங்கிள் ஆன்சர் இது இருந்தா நீங்க பணக்காரர் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஸோ முக்கியமா உங்களுக்கு வந்து எது பணக்காரர் ஆகணும், நீங்க வந்து பணக்காரர்னா என்னன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அப்பதான் ஃபர்தர் ஸ்டெப்ஸ்க்கு நம்ம போக முடியும். நீங்க என்ன நினைச்சிட்டு இருப்பீங்கன்னா பெரிய நிறுவனங்களுடைய சிஇஓ ஆன சுந்தர் பிச்சை, சத்ய நாடலா, விஜயகுமார் சி, அதுக்கப்புறம் ராஜேஷ் கோபிநாத், இவங்க எல்லாருமே வந்து சேலரி வச்சுதான் பணக்காரரா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் அது ட்ரூ கிடையாது. நீங்களும் பணக்காரர் ஆகணும் அப்படின்னா நீங்க ஒரு விஷயத்த மைண்ட்ல எப்பவுமே வச்சுக்கணும். பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, ஒரு ஜாப்ல இருந்தாலும் சரி, நீங்க ஃப்ரீலான்சரா இருந்தாலும் சரி, நீங்க பணக்காரர் ஆகணும் அப்படின்னா அந்த பணத்தை ஏர்ன் பண்றது மட்டும் முக்கியம் கிடையாது. எந்த இன்கம் சோர்ஸ்ல இருந்து உங்களுக்கு பணம் வந்தாலும் சரி, அந்த பணத்தை கரெக்டா நீங்க மேனேஜ் பண்ணி கையாண்டு சில பேசிக் பிரின்சிபல்ஸ் இருக்கு பர்சனல் ஃபினான்ஸ்ல, இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்க பணக்காரர் ஆக முடியும். அதுதான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் என்னன்னு பாத்தீங்கன்னா aim to get rich, not to get rich quick. ஓகேங்களா? பணக்காரர் ஆகணும் அப்படிங்கிற ஏமை வச்சுக்கோங்க, குயிக்கா பணக்காரர் ஆகணும் அப்படிங்கிற ஏமை வச்சுக்காதீங்கன்னு சொல்றாங்க. நீங்க சஹாரா ஸ்கேம் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ஸ்கேம்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னா 10 ரூபா முதலீடு செஞ்சீங்கன்னா உங்களுடைய பணத்தை டபுள் பண்ணுவோம், வெறும் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல 20 ரூபாயா தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த விதத்துல அவங்க வந்து நிறைய முதலீட்டாளர்களுடைய ட்ரஸ்ட் அதுக்கப்புறம் பணத்தை வாங்கினாங்க. எண்ட்ல என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்கேம் வந்து 50,000 கோடிக்கு ரொம்ப பெருசாயிருச்சு. அவங்க வந்து பணத்தை, அது நிறைய இந்தியர்களுடைய பணத்தை எடுத்துட்டு ஓடியே போயிட்டாங்க. எஸ்,
இது ட்ரூ தாங்க. இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய ஸ்கேம்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கும். இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா உங்களை இன்ஸ்டண்ட்டாக ரிச் ஆக்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது எல்லாமே வந்து ரியாலிட்டியில் நடக்கவே நடக்காது. ஹை ரிஸ்க் இருக்கும், ஹை ஃபீஸ் இருக்கும், இல்லைன்னா ஏதாவது இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். இது கண்டிப்பாக நம்மளை ஹார்ம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி ஸ்கீம் எல்லாத்தையும் விட்டு விலகியே இருங்க. இது எல்லாத்துக்கும் பதிலாக உங்கள் பணத்தை எப்படின்னா மெதுவாகவும் கண்டினியூஸாகவும் க்ரோ ஆகணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. சஸ்டெயினபிளாக தான் நம்மளால எப்போவுமே பணக்காரர் ஆக முடியும். அதையும் வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓவர் நைட்டில் ஒபாமா ஆக முடியாது. ஸோ எப்படி இதை பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அதுக்கு நம்ம பார்க்க போகிற ரெண்டாவது பிரின்சிபல் தான் 50-30-20 ரூல். இது என்ன ரூல் அப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி அண்ட் எஃபெக்டிவ் மெத்தட். உங்களுடைய பணத்தை பட்ஜெட் பண்ணுறதுக்கும் மேனேஜ் பண்ணுறதுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சீக்கிரமாக உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸையும் ரீச் பண்ண முடியும். 50-30-20 ரூல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% உங்களுடைய இன்கம் வந்து உங்களுடைய தேவைகளுக்கும், 30% விருப்பங்களுக்கும், 20% சேமிப்புக்கும் இருக்கணும் ஒவ்வொரு மாதமும் அப்படின்னு சொல்லுது. நீட்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அத்தியாவசிய தேவைகள், ஃபுட்டு, ரெண்ட்டு, யூட்டிலிட்டிஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஹெல்த் கேர், இது எல்லாமே. அடுத்து விருப்பங்கள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபன்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது, ஃபன்னுக்கு, என்ஜாய்மெண்ட்டுக்காக, என்டர்டெயின்மெண்ட், ஹாபீஸ், வெளியே போய் ஷாப்பிங் பண்ணுறது, சாப்பிட்றது, இது எல்லாமே. அடுத்தது சேவிங்ஸ் எல்லாத்தையும் முதலீடுகள்னு நீங்கள் வைக்கணும். ஃபியூச்சர் கோல்ஸ்க்காக நீங்கள் சேர்த்து வைக்கிறது தான் சேவிங்ஸ். ரிட்டையர்மெண்ட்காக, குழந்தைங்க எஜுகேஷனுக்காக, வீடு வாங்குறதுக்காக, இதெல்லாம். ஒரு எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு 29 வயசு ஆயிடுச்சு, கையில் மாதத்துக்கு 50,000 ரூபா சேலரி வருது. இந்த ரூல் படி நீங்கள் 25,000 ரூபாய் உங்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு, 15,000 ரூபாய் உங்களுடைய விருப்பங்களுக்கு, 10,000 ரூபாய் சேமித்து நீங்கள் வைக்க முடியும். ஓகேங்களா? ஸோ மந்த்லி இன்கம் வந்து 50,000 ரூபாய், நீட்ஸ் வந்து 25,000 ரூபாய், வான்ஸ் வந்து 15,000 ரூபாய், சேவிங்ஸ் வந்து 10,000 ரூபாய் இருக்குது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இது வந்து உங்ககிட்ட கண்டிப்பாக சொல்லாதில்ல நீங்கள் 10,000 ரூபாய் த்ரூ அவுட் லைஃப் வந்து சேவ் பண்ணிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன், அதுக்கப்புறம் உங்கள் இன்கமும் அதிகமாகும், எக்ஸ்பென்சஸும் அது கூடவே அதிகமாகிட்டே போகும். அதாவது உங்கள் சேவிங்ஸும் நீங்கள் போக போக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். சப்போஸ் இந்தியாவினுடைய பணவீக்கம் 6% இருக்குன்னு வச்சுக்கலாம். இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸும் வந்து 6% ஒவ்வொரு வருடமும் அதிகமாகுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இன்ஃப்ளேஷனை நம்ம கையில் எடுத்துகிட்டு இந்த சேவிங்ஸையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த டேபிள் படி உங்களுடைய சேவிங்ஸ் ஒவ்வொரு மாதமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. சப்போஸ் உங்களுக்கு 20% இன்கம் சேவ் பண்ணியிருக்கீங்க, பட் இந்த அமௌண்ட் வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். அதுதான் லைஃப் இன்சூரன்ஸ். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சில டிபெண்டன்ஸ் இருப்பாங்க. அது பேரண்ட்ஸாக இருக்கலாம், ஒய்ஃபாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம். தேர்ஃபோர் ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் வாழ்க்கையில் அப்படின்னா லைஃப் இன்சூரன்ஸ் வாங்கி வச்சுக்கணும். லைஃப் இன்சூரன்ஸ் ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி சம் அஷ்யோட உங்களோட டிபெண்டன்ஸ்க்கு கொடுக்கும். சப்போஸ் நமக்கு டெத் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய லைஃப்பை கண்டினியூ பண்ணுறதுக்காக. இது வந்து ஃபியூனரல் காஸ்ட்டு, டெப்ட்டு, டேக்ஸு, வேறு ஏதாவது ஃபினான்ஷியல் ஆப்ளிகேஷன் இருந்தால் அதை பே பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபேமிலி மேலே எந்த பர்டனும் இருக்காது. நிறைய டைப்ஸ் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்குது மார்க்கெட்டில். நீங்கள் ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி உங்களுடைய தேவைகளுக்கும் உங்கள் கோலுக்கும் என்ன அப்படிங்கிறத பார்த்து பட்ஜெட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். பெஸ்ட்டு லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸ். சப்போஸ் நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து 1 கோடிக்கு வாங்குறீங்க, மந்த்லி காஸ்ட் வந்து 500 ரூபாய் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது 500 ருபீஸ் உங்கள் சேவிங்ஸ்லேருந்து நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸ் வாங்க பயன்படுத்துகிறீங்க. இந்த ப்ரீமியம் வந்து இன்ஃப்ளேஷனால் இம்பேக்ட் ஆகாது. ஸோ சேவிங்ஸ் வந்து இந்த மாதிரி இந்த டேபிளில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸ் வாங்கிட்டீங்க, அடுத்து என்ன பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ். ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு ப்ரொடெக்ஷன் பிளான். இது வந்து நமக்கு ஏதாவது தேவையில்லாத நோய்கள் வந்துட்டாலோ இல்லை இன்ஜுரி ஏதாவது ஆகிட்டாலோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்கள் சேவிங்ஸ் அண்ட் முதலீட்டிலேருந்து எதுவும் வித்ட்ரா பண்ணாமல் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஹாஸ்பிட்டலுடைய பில்லு, டாக்டருடைய ஃபீஸ், மெடிசன், பண்ணுற டெஸ்ட்டு, ஏதாவது ஆப்ரேஷன், இது எல்லாத்தையும் கவர் பண்ணும். ஹெல்த் கேர் எக்ஸ்பென்சஸ் வந்து அதிகமாகிட்டே போகுது. ஸோ நம்ம சேவிங்ஸ் வந்து ஈஸியாக ஓட்ட போடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கவரேஜ் இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளானை உங்களுடைய நீட்ஸ் அண்ட் கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய பட்ஜெட்டுக்கும் ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்கீங்க, மாதம் 400 ரூபாய் ப்ரீமியம் கட்டணும்னு வச்சுக்கலாம். இதில் உங்கள் ப்ரீமியம் காஸ்ட் வந்து இன்ஃப்ளேஷனில் இம்பேக்ட் ஆகும். பிகாஸ் நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸை ஒவ்வொரு வருஷமும் ரினியூ பண்ணணும். இந்த சேவிங்ஸ் வந்து நான் டேபிளில் காட்டுற மாதிரி இருக்க போது. இப்போ நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துட்டீங்க, அதுக்கப்புறமா கேள்வி இருக்கும், நான் முதலீடு செய்யணுமா? நோ. சப்போஸ் ஏதாவது அன்வான்ட் இல்லைனா அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்ஸ் வந்து இருக்குது, கார் ரிப்பேர், ஹோம் ரிப்பேர், மெடிக்கல் பில், ஜாப் லாஸ், அந்த சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணணும்? அப்போ நம்ம சேவிங்ஸ்லேருந்து மணி வித்ட்ரா பண்ணணுமா? அது பண்ணுறது ரொம்ப கடினமாக இருக்கும். அந்த சமயத்தில் என்ன இருக்கணும்னா எமர்ஜென்சி ஃபண்ட்.
எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக இம்பார்ட்டண்ட்டாக ஏதாவது செலவுகள் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுக்கிறது. இது வந்து உங்களுக்கு நிறைய கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறது, லோன் எடுக்கிறது ஹை இன்ட்ரெஸ்ட்டில், இது எல்லாத்தையுமே வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஃபினான்ஷியல் டென்ஷன் இருக்காது, அன்சர்டனிட்டியும் இருக்காது. எமர்ஜென்சி ஃபண்டை செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. லிக்விட் அக்கௌண்ட்டில் இல்லை சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இல்லைனா மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், இதெல்லாம் லோ ரிஸ்க் கொடுக்கும், ஹை ஆக்சசபிலிட்டியும் கொடுக்கும், டீசெண்டாக ரிட்டர்ன்ஸும் கொடுக்கும். ஸோ இப்போ கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஃபண்ட் இல்லை எவ்வளோ அமௌண்ட் வந்து எமர்ஜென்சி ஃபண்டில் நான் வச்சுக்கணுங்கிறது தான். எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய இன்கம் லெவல், உங்கள் லைஃப் ஸ்டைல் சாய்ஸ், உங்களுடைய ரிஸ்க் டாலரன்ஸ், இது மூணையும் பொறுத்து தான் இருக்கும். ஜென்ரல் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 6 மாதத்துக்கு என்னென்ன செலவுகள் ஆகுமோ அதை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் ஸ்மால் அமௌண்ட் ஒவ்வொரு மாதமும் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் போட ஆரம்பிச்சிருங்க. ஒரு டார்கெட் அமௌண்ட் வச்சுக்கோங்க. எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து கம்ப்ளீட்டாக யூட்டிலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் மறுபடியும் எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுக்கணும். ஸோ 25,000 ரூபாய் நீங்கள் வந்து உங்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 25,000 × 6 1.5 லட்சம் ரூபாய் உங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்டாக வச்சுக்கணும். மந்த்லி எக்ஸ்பென்ஸ் வந்து 25,000, எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து 1,50,000. எமர்ஜென்சி ஃபண்டை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோனுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். சப்போஸ் நீங்கள் ஃபண்ட் வந்து ஒரு வருஷத்துக்கு க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த ஒரு வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. நீங்கள் உங்கள் சேவிங்ஸை ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபண்டை ஒரு வருஷத்தில் க்ரியேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அடுத்த வருஷத்துலேருந்து கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த ஸ்டெப்ஸில் அடுத்து வர விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பணம் வந்து முதலீடு செய்கிறது. இந்த இடத்துல எங்கே முதலீடு செய்யணும் ஒரு கேள்வி இருக்கும். பணம் முதலீடு செய்கிறது கேம்பிளிங் மாதிரியோ இல்லை ஸ்பெகுலேஷன் மாதிரியோ கிடையாது. ஈஸியாக ப்ராஃபிட் வாங்கணும், அன்னெசரியாக ரிஸ்க் எடுக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இன்ஃபார்ம்டாக ஸ்ட்ராட்டஜிக்காக நம்ம அப்ஜெக்டிவ்க்கு, நம்ம டைம் ஹரிசான்க்கு, நம்ம ரிஸ்க் அப்பிடைட்க்கு தேவையான முதலீடுகளை நம்ம பண்ணணும். இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், நிறைய டைப் ஆஃப் முதலீடுகள் இருக்கே சௌந்தர்யா, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. நான் சில முதலீடுகள் டைப் சொல்கிறேன். ஆவரேஜாக 10 வருடத்துக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கணும்னு சொல்கிறேன். ஸ்டாக்ஸ் வந்து 13.2%, பாண்ட்ஸ் 7.4%, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் 14.63%, கோல்டு 7.5%, பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் 7.1%, நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் 12%, ரியல் எஸ்டேட் 4.8% கொடுத்துருக்கு. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலீடுகள் மட்டும் பண்ணுறது நெரிச்சாக்கி இருக்குமான்னு கேட்பீங்க. இதை சில கேல்குலேஷன்ஸ் வச்சு நம்ம புரிந்து கொள்ளலாம். இதுதான் உங்கள் சேவிங்ஸை நம்ம முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள்லேருந்து. ஃபர்ஸ்ட் இயர் வந்து நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டுக்கு மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிங்க. செகண்ட் இயர்லேருந்து நீங்கள் 9,676 rupees ஒவ்வொரு மாதமும் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. 5 வருடங்களுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். பர்டிகுலர்ஸில் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேவிங்ஸ் வந்து 10,000, 10,600, 11,236, 11,910, 12,625. லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம்க்கு இந்த இடத்துலேருந்து 500 rupees நீங்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் பே பண்ணுறீங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து 400, 424, 449, 476, 505 இந்த மாதிரி அதிகமாகுது. ரிமைனிங்காக இருக்கிற சேவிங்ஸ் 9,100, 9,676, 10,287, 10,934, 11,620. இப்போ நீங்கள் கேஷ் வந்து ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் அக்யூமுலேட் பண்ணுறீங்க. 60 இயர்ஸ்க்குன்னு வச்சுக்கலாம். 30 வருஷம் இருக்குது இன்னும் ரிமைனிங்கு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் டைப்னுடைய ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ இருக்குது 30 இயர்ஸ்க்கு அப்புறம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். 13.2 இருக்கும், 20 இருக்கும் ஸ்டாக்ஸில். 4.47 crores, 77 lakhs. பாண்ட்ஸ்னா 7.4, 1.28 crores, 22 lakhs. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் 14.63, 6.2 crores, 1.07 crores. Gold 7.5%, 1.31 crores, 22 lakhs. Public Provident Fund 7.1%, 1.21 crores, 21 lakhs. National Pension Scheme 12, 3.42 crores, 59 lakhs. Real Estate 4.8, 78 lakhs, 13 lakhs. 30 வருஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கார்பஸ் வந்து 4.5 crores இருக்கும். ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 3.42 crores இருக்கும். என்பிஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் டேபிளில் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்கள் அமௌண்ட்டை 9676லேருந்து 10,287 இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ அதிகமாகுமான்னு பார்க்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் கார்பஸ் 30 வருஷம் கழிச்சு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டாக்ஸ் வந்து 13.2% ரிட்டர்ன் கொடுத்துட்டு 4.76 crores, பாண்ட்ஸ் வந்து 1.37 crores, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து 6.61 crores, கோல்டு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.39 crores, பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் வந்து 1.29 crores, நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் வந்து 3.63 crores கொடுக்குது. ரியல் எஸ்டேட் வந்து 83 lakhs வந்து உங்களுக்கு கொடுக்குது. ஸோ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியே உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அப்படின்னா உங்கள் கார்பஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இன்ஃப்ளேஷனால் அந்த வேல்யூ டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இன்ஃப்ளேஷனை நம்ம கேல்குலேஷனில் எப்போவுமே இன்க்ளூட் பண்ணணும். பட் இது உங்களுக்கு புரிகிறதுக்கு மட்டும்தான்.
நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உங்களுடைய நீட்ஸ், உங்கள் கோல்ஸ், உங்கள் பட்ஜெட்டை யூஸ் பண்ணி தான் சூஸ் பண்ணணும். நீங்கள் டைவர்சிஃபை பண்ண உங்கள் போர்ட்ஃபோலியோவில் நிறைய ஆசெட் கிளாஸ், நிறைய செக்டர்ஸ், நிறைய இண்டஸ்ட்ரீஸ், நிறைய ரீஜன்ஸில் மார்க்கெட் வாலட்டிலிட்டியை தாங்கிறதுக்கும் ரிட்டர்ன்ஸ் நல்லா கொடுக்கறதுக்கும். சரி, நம்ம இப்போ ஜாப்ல இருந்துகிட்டே ரிச் ஆகிறது எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதெல்லாம் கஷ்டங்க, குவிட் பண்ணிட்டு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடுங்க. சும்மா சொல்கிறேன். நீங்கள் நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரிச் ஆக முடியும். இது எல்லாத்தையும் தவிர எஃபெக்டிவாகவும் சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியும் நீங்கள் ஏர்லியாகவே இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நீங்கள் யூஸ்வலாக ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணணும், கன்சிஸ்டண்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்போ தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டுடைய அட்வான்டேஜ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த காணொலியுடைய எண்டுக்கு வந்துட்டோம். கிளம்புறதுக்கு முன்னாடி நீங்கள் 20% உங்கள் சேலரியை சேவ் பண்ணுறீங்களான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் உங்கள் நண்பர்கள், உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணிடுங்க. இன்னும் ஒரு அருமையான காணொலியில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.